தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5வது மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 4 மாதங்கள் கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்மை திருப்தியாக்கி நடத்தி இருக்கிறார். இந்த 5வது மாதத்திலும் முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்க பாக்கியத்தை கர்த்தர் கிருபையாய் கொடுத்தார். இந்த நாளிலே கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் உள்ள 22வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களை மட்டுமாக கைவிடாமல் கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிற அன்பு தகப்பனே, இந்த நல்ல அருமையான காலை நேரத்துல உங்களுடைய வசனத்துக்கு நேராக எங்களை நடத்திருக்கிறீங்க. உங்களுடைய திருவாய் மொழிகளை கேட்கும் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை திருப்தி ஆக்குங்கப்பா. உங்களுடைய வசனத்தினாலே எங்களை திருப்தியாக்கி எங்களை ஆசீர்வதிங்க. எங்களோடு கூட இருங்க, எங்களை வழிநடத்துங்க, தடையெல்லாம் நீக்கி போடுங்க. உங்களுடைய நாமத்தை எங்கள் மத்தியில் மகிமைப்படுத்திக் கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர். அவர் மாறிடாத தேவன். அவர் வாக்கு மாறாத ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய நாமம் மகத்துவம் உள்ள ஒரு நாமம். எங்கேயோ கிடந்த நம்மை அவருக்கு பிரியமான ஜனமா இருக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள நம்ம பிரியம் வைத்தபடினாலே, அது மட்டும் இல்லாமல் அவருடைய நாமம் மகத்துவமான நாமத்து நிமித்தம் அவர் தமது ஜனத்தை கையிடவே மாட்டார் என்கிறதான வேத வசனத்தை அவர் வாசித்தோம். சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கிறதான நம்பிக்கையின் வார்த்தை இது. இந்த காலையில் இந்த வசனத்தை நமக்கு என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இம்மட்டுமாக கர்த்தர் நம்மை கைவிடவே இல்லை. நாம் எத்தனையோ முறை கர்த்தரை கைவிட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை கைவிடாமல் நம்மை கரம் பிடித்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம். கர்த்தர் நம்மை கைவிட்டால் நாம் ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுது அழிந்து போவோம். கர்த்தருடைய 24 மணி நேர பாதுகாப்பு நம்ம மீது இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தர் தமது ஜனத்தை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கைவிட மாட்டேன் என்று உறுதியாக வாக்கு பண்ணுகிற ஆண்டவர் ஒரு சில இடங்களிலே ஒரு சில நபர்களை கைவிட்டிருக்கிறார். இது ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு முரண்பாடா இருந்தாலும் ஏன் எதற்காக கைவிட்டார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் கைவிடாதவர் தான். ஆனாலும் ஒரு சில சூழ்நிலை கர்த்தர் நம்மை கைவிட வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே நாம் கொண்டு போய் விடுகிறோம். அதனாலே கர்த்தர் நம்மை கைவிட வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே அவர் போகிறார். பிரியமானவர்களே, யாரை கர்த்தர் ஏன் எப்பொழுது கைவிடுகிறார்? 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்க வாசிங்கன்னா 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சவுலே அறிக்கையிடுகிறார், கர்த்தர் என்னை கைவிட்டார். சாமுவேலை இளைப்பாதலுக்குள் இருந்த சாமுவேலை மீண்டும் மேலே எழுப்பி அவர் கேட்டு சொல்லும் பொழுது கர்த்தரும் என்னை கைவிட்டார் என்று சவுல் அறிக்கையிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில கர்த்தர் நம்ம சொல்லுற முக்கியமான காரியம், கர்த்தர் நம்மையும் ஒரு சில சூழ்நிலை கைவிட்டதை போல நாம் உணர்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை கைவிடல. கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். யாரை கர்த்தர் கைவிடுகிறார்? ஏன் கைவிடுகிறார்? தேவனை மேன்மைப்படுத்தாமல் தன்னை மேன்மைப்படுத்துவதை கர்த்தர் கைவிடுகிறார். சவுல் தேவனை மேன்மைப்படுத்தல, தன்னை மேன்மைப்படுத்தி தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி கடந்து போகிறார். தன்னுடைய பெயர் பிரசாபத்துக்காக தன்னுடைய ராஜ்யாங்கம் சிறப்பட வேண்டும் என்று என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறார். கர்த்தர் அவரை கைவிட்டார். இரண்டாவதாக, தேவனுக்கு கீழ்ப்படியாதனாலே கர்த்தர் சவுலை கைவிட்டார். தேவனுக்கு கீழ்ப்படியில சுய சித்தத்தை சுய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். தன்னுடைய புத்தி கெட்டின காரியங்களை அவர் செய்கிறார். அதனால கர்த்தர் கைவிடுகிறார். மூன்றாவதாக, தேவனுடைய விருப்பத்தை விட்டு தன்னுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற துடிக்கிறார். அதை நிறைவேற்றி முடிக்கிறார். இதனால கர்த்தர் அவரை கைவிட்டார். நான்காவதாக, அபிஷேகம் பண்ணினவரையும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனையும் மதிக்காதவர்களை கர்த்தர் கைவிட்டு விடுகிறார். இப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் கைவிடுகிறார். ஐந்தாவதாக, பழிவாங்க துடித்த அந்த சவுலை கர்த்தர் கைவிட்டார். அபிஷேகம் பெற்றவனை தேவனால் அபிஷேகம் பெற்றவனையும் அபிஷேகம் பண்ணுகிறவர் கனப்படல. தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை சவுல் அறிந்திருந்தும் தாவீதை கனமனல. தாவீதை கொல்ல அவர் வகை பார்க்கிறார். தாவீதை பழிவாங்க துடிக்கிறார். அவனை அழித்து போட வேண்டும் என்று துடிக்கிறார். இப்படிப்பட்ட கர்த்தர் கைவிட்டு விடுகிறார். இந்த நாளில கர்த்தருடைய செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரையெல்லாம் கர்த்தர் கைவிடுகிறது இல்லை,
தேவன் நம்மை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுங்க முக்கியமான செய்தி. சங்கீதங்கள் புஸ்தகம் 37ஆம் சங்கீதத்தில் உள்ள 26வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீதிமானை கர்த்தர் கைவிடுவதில்லை. நீதிமானை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது அறிக்கை பண்ணுகிறார், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருந்ததையும் நான் காணவில்லை. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருந்ததை நான் காணவில்லை என்று அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, அது 100% உண்மை. நீதிமான்களை கர்த்தர் கைவிடுகிறார். நம்ம எல்லாம் பெரிய நீதிமானா இருக்கிறோம். ஏன் தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கிறோம், இலவசமாய் இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதி செய்தனால நீதிமான்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக சின்ன பரிசுத்தமான ரத்தத்தினாலே, அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தினால் ஏற்படுத்தும் மீட்பினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நீதிமான் என்கிற அந்த தகுதியை யார் காத்துக் கொள்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. நாம் ஒவ்வொரு நாளும் நீதிமான் என்கிறதான நினைவோடு காணப்பட வேண்டும். அந்த தகுதியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமான் என்ற தகுதியை எப்படி நாம் காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதங்கள் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நீதியின் பாதையிலே நடத்துகிறவர், அவர் நடத்துகிற பாதையிலே நடக்கிறவன் தான் நீதிமான். நாம் நீதிமானா இருக்கணுமா? தொடர்ந்து தேவனுடைய நடத்துதலுக்கு உட்பட்டுருக்கணும். சொந்தமா நடந்துட்டு போறது கிடையாது, சுய இஷ்டத்தின்படி சுத்தி வர்றதில்லை. நாம நீதிமான்களா இருக்கணும்னா தேவன் நடத்துகிற நீதியின் பாதையிலே நாம் நடப்பதற்கு நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். அவர் தமது நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதை நடத்துகிறார். அவர் நீதியுள்ள தேவன், அதனால் நம்மை நீதிமான்களாக தெரிந்து கொண்டு நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். 4வது வசனம் வாசினா, மரண இருளின் பள்ளத்தாய் நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படு. கர்த்தர் நீதியின் பாதையில் நடத்துகிறது தான், ஆனால் கூடவே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கர்த்தர் நீதிமானை நடத்துகிறார். அப்படி நடத்தினாலும் மரணம் அவனை விழுங்கி போடுவதற்கு கர்த்தர் விட்டு விடுவதில்லை. நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசினா, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. கர்த்தர் நீதியின் பாதையில் நடத்துகிறார், மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடத்துகிறார். ஆனால் தேவன் நடத்துகிற பாதையில் ஜீவன் உண்டு, அதிலே மரணம் இல்லை. நீதிமான் மரண பள்ளத்தாக்கிலே தேவனால் நடத்தப்படுகிறான், ஆனாலும் மரணம் அவனை விழுங்குவதற்கு தேவன் விட்டு விடுகிற தேவன் அல்ல. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் கைவிடாமல் நம்மை நடத்துகிற தேவன். நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. கர்த்தர் இலவசமா கிருபையா நம்ம நீதிமான மாற்றி இருக்கிறாரு. ஒரு கேடு வராமல் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. நாம தொடர்ந்து கர்த்தருக்கு நீதிமானா இருக்கணும். அவர் நடத்துகிற நீதியின் பாதையில நம்ம நடக்கணும். அப்படி நடக்கும்போது மரணம் நம்மை விழுங்காது, ஒரு கேடு நமக்கு சம்பவிக்காது. பிரியமானவர்களே, இந்த உலகம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. உலக மக்கள், உலகம் பாதுகாப்பற்ற உலகத்தில் இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய நீதியின் கரம் நம்ம மேல இருக்குது. கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அவர் தம்முடைய நீதியின் பாதையில நம்மை நடத்துகிறார். நிச்சயமாக நமக்கு ஒரு கேடு வராதபடி கர்த்தர் நம்மை காத்துக் கொள்கிறார். இரண்டாவதாக, யாரை கர்த்தர் கைவிடுகிறதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுகிறது. நீதிமொழிகள் மன்னிக்க வேண்டும், சங்கீதங்கள் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 28வது வசனம் நீங்க வாசிங்கன்னா, பரிசுத்தவான்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர்களை கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. அவருக்கு பரிசுத்தமாய் ஜனமாய் இருக்கும்படி ஆண்டவர் நம்மை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். அவருக்கு பரிசுத்த பிள்ளைகளா இருக்கும்படி கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மை பரிசுத்தவான்களாக நாம் காத்துக் கொள்ளும் போது நாம் கர்த்தரால் கைவிடப்படாமல் ஆதரிக்கப்படுவோம் என்பதை இந்த காலங்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் எப்படி பரிசுத்தவான்களா இருக்க முடியும்? நீங்க பரிசுத்தத்தை காத்துக்கொண்டீங்கன்னா பரிசுத்தவான். எப்படி நீங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பரிசுத்தவானா இருக்க முடியும்? ஏசாயா உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவார்கள். பரிசுத்தவான் யார் தெரியுமா? யார் பரிசுத்தமா இருக்க முடியும் தெரியுமா? தேவனுடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறவன். ஒரு அருமையான செய்தியாளர் சொன்ன ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வருகிறது. நாம் பாவத்தோடு போராடி கொண்டே இருக்கிறோம், அதை ஜெயிக்க வேண்டும் என்று துடிக்கிறோம், ஆனால் முடியவில்லை, தோற்று போகிறோம். அதற்கு அந்த தேவனுடைய செய்தியாளர் சொன்ன முக்கியமான ஒரு காரியம், முக்கியமான ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? நீங்க பாவம் செய்யதை நிறுத்தணும் அப்படின்னா தேவனில் அன்பு கூறுவதை ஆரம்பிக்க வேண்டும். தேவனில் அன்பு கூறுவதை அதிகரிக்க வேண்டும். தேவனிடத்தில் உறவாடுகிற நேரத்தை அதிகரிக்க வேண்டும். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நேரத்தை அதிகரிக்க பாவம் குறைந்து 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 கொண்டு இல்லாமலே போய்விடும். பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்துவார். தேவனுடைய பாதத்திலே விழுந்து கிடக்கும் போது நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். இரண்டாவது, சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 5வது சொல்லப்பட்டிருக்கு,
பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணுகிற என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் அப்படிங்கிறார். ஒவ்வொரு நாளும் பலியினாலே நாம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கணும். பலியில பல விதங்கள் உண்டு. ஸ்தோத்திர பலி, சர்வாங்க தகன பலி, காணிக்கை பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரணம், இப்படியாக போஜன பலி, இப்படி பல பலிகள் உண்டு. அந்த பலிகள் மத்தியிலே நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி அதிகமாக செலுத்தணும், காணிக்கை பலி செலுத்தணும், சர்வாங்க தகன பலி செலுத்தணும். உங்களுடைய சரீரத்தை சர்வாங்க தகன பலியாக பலிபடுத்துற ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும். சமாதான பலி, எல்லாவற்றையும் குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, பாவத்தை அறிக்கையிடணும், சோத்திர பலி ஏறெடுக்கணும். அப்படி ஒவ்வொரு நாளும் பலியோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்யறவர்களாம் தான் நம்ம நிச்சயமா பரிசுத்தவான்களா இருப்போம். அந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. முதலாவது, கர்த்தர் நீதிமான்களை கைவிட மாட்டார். இரண்டாவது, பரிசுத்தம் உள்ளவர்களை, பரிசுத்தமாய் வாழ தங்களை ஒப்பு கொடுத்தவர்களை, பரிசுத்தத்துக்காக நிற்கிறவர்களை, பரிசுத்தவான்கள் அந்த காத்துக்கொள்களை கர்த்தர் கைவிடுகிறதில்லை. கடைசியாக, யாரை கர்த்தர் கைவிட மாட்டார்? தேவனை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுகிறதில்லை. சங்கீதங்கள் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தம்மை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுகிறதில்லை. யார் கர்த்தரை தேடுகிறார்கள்? சங்கீதம் 53ஆம் சங்கீதம் 2வது சொல்லப்பட்டிருக்கு, அவரை தேட வேண்டும் என்று உணர்வு உள்ளவர்களை கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. ஆண்டவரை தேட வேண்டும் என்ற உணர்வு நமக்கு தேவை. ரோமரின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உணர்வு உள்ளவன் மட்டும்தான் தேவனை தேட முடியும், உணர்வு இல்லாதவன் தேவனை தேட முடியாது. 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம் நீங்க வாசிங்கன்னா, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவர் முகத்தை நீங்க நோக்கி பார்த்துட்டே இருக்க. தேவ சமூகத்தை நித்தமும் தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. இந்த காலவேளையில நாம் கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாக கைவிடப்பட மாட்டோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களாக நம்ம காத்துக்கொள்ளும் போது நாம் கைவிடப்பட மாட்டோம். கடைசியாக நம்மை நீதிமான்களாக நாம் காத்துக்கொள்ளும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். உங்களையும் கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களை கைவிடவே மாட்டேன் என்ற உறுதிமொழியோடு தான் இந்த செய்தியை நேராக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்ட உங்களை நிச்சயமாக கர்த்தர் கைவிட மாட்டார். தொடர்ந்து அவருடைய பரிசுத்தவான்களாக, அவரை தேடுகிறவர்களாக, அவருடைய நீதிமான்களாக நம்மை காத்துக்கொள்ள பரிசுத்தவான் உதவி செய்வராக நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல கால நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல என்று தானே உறுதிமொழி நீங்க கொடுத்திருக்கீங்க. மட்டும் நீங்க எங்களை கைவிடலப்பா, நாங்க அநேக தரம் உங்களை கைவிட்டுருக்கிறோம். நீங்க கைவிடாம எங்களை காத்து நடத்துறீங்க. தொடர்ந்து நீர் எங்களை நடத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். தயவுள்ள சித்தத்தை எங்களுக்குள்ளே பூரணமாய் நிறைவேற்றி எங்களை நடத்துகிறாங்க. திருக்கரத்தில் ஒப்புக்கொள்கிற வசனத்தை கேட்ட மக்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பிள்ளைகளை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தரோடு இருப்பார். கர்த்தரை கைவிட மாட்டார்.